ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده صدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد. مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده صدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا. لا إله إلا الله والله أكبر. الله أكبر ولله الحمد.
السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر 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 كبيرا والحمد لله كثيرا سبحان الله وبحمده بكرة وأصيلا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسل الله رحمة للعالمين وكافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. يا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. الله أكبر الله أكبر الله أكبر. قال الله تبارك وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فاعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. قال الله تبارك وتعالى في القرآن العظيم ملة أبيكم إبراهيم وسماكم المسلمين من قبل في هذه ليكون الرسول شهيدا عليكم وتكونوا الشهداء على الناس وأقيموا الصلاة وآتوا الزكاة واعتصموا بالله هو مولاكم فنعم المولى ونعم النصير. وقال تعالى وتزودوا فإن خير الزاد التقوى. قال النبي صلى الله عليه وسلم إن أعظم أيام عند الله تبارك وتعالى يوم النحر. உலகெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும். நமக்கு நேர் வழிகாட்டி அல்லாஹ்வால் இறுதியாக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவராக ஆத்தமுல் நபியாக சய்யிதுல் அன்பியாவாக நமக்கு அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவருடைய தோழர்கள் அவர்கள் வழிவந்த நன்வழிவந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலவாத்தும் சலாமும் சுபோதங்கள் வெற்றிட்டும் நிலவுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவருக்கும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சுன்னத்தான நடைமுறையிலே இந்த ஈதுடைய பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. உலகெங்கு வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான ஈத் அல்லாஹ் பெருநாளை நிம்மதியோடு கொண்டாடுவதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈத் பெருநாளை அனைவருக்கும் மகிழ்ச்சியான தினமாக ஆக்கி வருவானாக. இந்த புனிதமிக்க ஹஜ்ஜுடைய நாளிலே எவர்களெல்லாம் ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எளிதாக்கி கபூல் செய்வானாக. அவர்கள் நலமோடு அவர்களுடைய தாயகங்கள் திரும்புவதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வழங்குவானாக. எவர்களெல்லாம் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்களோ
உம்ரா செய்திருக்கிறார்களோ, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்திருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அத்தகைய பாக்கியங்களை மீண்டும் மீண்டும் தருவானாக. இவர்களெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைய வேண்டும், உம்ராவுடைய பாக்கியத்தை அடைய வேண்டும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு அல்லாஹ்விடம் கையேந்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய ஆஜாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி அவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் நல்குவானாக. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நாட்களிலே மகத்தான ஒரு நாளாக இருப்பது யௌமுன் நஹர், பலியிடக்கூடிய இந்த சிறப்பான நாள் தான் அல்லாஹ்விடத்திலே மகத்தான நாளாக இருக்கிறது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்த வரலாறுகள். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கலீலாக, அல்லாஹ்வுடைய நண்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் சையீதுனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நமக்கு முஸ்லிம்கள் என்று பெயரிட்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் சந்தித்த சோதனைகள், அவர்கள் சாதித்த சாதனைகள் உலகம் கியாமத் வரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தினமும் நாம் தொழுகையிலே, ஸலவாத்திலே, அத்தஹியா ஸலவாத்திலே சையீதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கியதை போன்று யா அல்லாஹ் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஸலவாத்தும் பரக்காத்துகளும் செய்வாயாக என்று நாம் தினமும் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நபியாக வாழ்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் சையீதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஹைருல் பரியா என்று சொன்னார்கள். மனிதர்களில் சிறந்தவரை என்று சொன்னபோது அந்த அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு பணிவோடு சொன்னார்கள். தன்னுடைய தந்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமை ஒரு தோழர் சொல்கிறார், படைப்பினங்களே இந்த பூமியிலே சிறந்தவர் நீங்கள் தான் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை வழங்கியிருக்கிறார். அவர்கள் கட்ட கஷ்டம் என்ன? நம்மளுடைய கடுமையான தண்டனையிலே தீ மூட்டப்பட்டு, வரலாற்று தீ மூட்டப்பட்டு அவர்கள் தூக்கி தீயிலே எரியப்பட்ட போது அல்லாஹ் எப்படி அவர்களுக்கு உதவி செய்தான்? செய்தான் இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீயிலே போடப்பட்டது புது ஒரே வார்த்தை சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எப்படிப்பட்ட கஷ்டத்திலே அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான், அவன் தான் சிறந்த பொறுப்பேற்பவர்களில் சிறந்தவன், சிறந்த வக்கீல் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த நெருப்பை எப்படி பூங்கவனமாக ஆக்கினான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுவது போல ரூஹி வர்தம் வஸலாமுனி அலா இப்ராஹிம், அந்த நெருப்பே அந்த இப்ராஹிமுக்கு சலாமத்தாகவும் குளிர்ந்ததாகவும் அந்த நெருப்பை ஆக்குவி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட நிவாரணத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்தார் என்ற வரலாற்றை எல்லாம் திருக்குர்ஆனில் மாறலாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் மாறலாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பான நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எவரெல்லாம் குர்பானி கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, எவர்கள் கடமையாட்ட நிலையிலே அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி வழங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக, அந்த குர்பானிகளை ஏற்றுக்கொள்வானாக. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமிக்க நாளிலே தான் அவர்கள் செய்த இறுதியான ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுவார்கள், இறுதி ஹஜ் என்று சொன்னார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான உரையாற்றிய அந்த இறுதி உரையை நாம் இந்த நேரங்களிலும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய நாட்களிலே, அரஃபாவுடைய நாளிலே அவர்கள் எப்படிப்பட்ட உரையாற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக அந்த கஸ்பா ஒட்டகத்தில் இருந்து கொண்டு, அந்த ஜபல் ரஹ்மத்தில் நின்று கொண்டு, அந்த 1,00,000க்கு மேற்பட்ட அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அல்லாஹ்வை துஆ செய்தவர்களாக அந்த உரையை தொடங்குகிறார்கள். அருமை மக்களே, நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், நாளை இந்த இடத்தில் நான் நிற்பேனா என்பதை நான் அறிய மாட்டேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உபதேசத்தை எப்படிப்பட்ட உபதேசத்தை அவர்கள் செய்தார்கள் பாருங்கள். நாளை விசாரணையிலே, நாளை மறுமை நாளிலே நீங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவீர்கள். அதற்கு பயந்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அடிமைகளை அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுத்துக் கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அடக்கத்தை பேணிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அமானத்துகளை திரும்ப கொடுத்து விடுங்கள். அந்த அமானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு குற்றம் இழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் குற்றவாளி, அவர்களுக்காக அவருடைய குற்றம் என்று நினைக்கப்படக்கூடாது என்று குற்றவியல் சட்டத்தை எடுத்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்ற அந்த சகோதர பிடிப்பை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை கால வழக்குகளை இன்றோடு நாம் என்னுடைய காலனிலே மிதித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அறியாமை கால கூட பழக்க வழக்குகளை அந்த அரபாவுடைய நாளிலே அந்த எதிரி அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றையோடு நான் அறியாமை கால பழக்க வழக்குகளை எல்லாம் என்னுடைய காலனியில் மிதித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கான உரிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நினைவூட்டினார்கள். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் பயந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நிமித்தமே நீங்கள் அவர்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். எப்படி பாருங்கள், பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி உபதேசத்திலும் கூட பெண்களுடைய பாதுகாப்பிற்காக, பெண்களுடைய நலனுக்காக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்ததோடு திருமண உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். திருமண உறவுகளை கண்ணியத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விரிவாக வைக்கிறேன் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதுபோடு வாரிசுகளுக்குரிய பங்குகளையும் உயிர்களுக்குரிய பங்குகளையும் இஸ்லாமிய சட்டத்தின்படி நீங்கள் முறையாக பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று பங்கு பற்றிய வாரிசு சட்டத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கிடையில் அன்பளிப்புகளை பரிமாறிக் கொள்ளுங்கள், அதன் காரணமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கப்படுகிறீர்கள் என்று அன்பளிப்புகள் வழங்குவதையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். பாருங்கள், அதோடு நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருங்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். பெருமானார் அவர்கள் கவலைப்பட்டது இந்த சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். தலைமைக்கு கட்டுப்படுவதை வலியுறுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் ஒரு அபிசீனிய கருப்பு அடிமை தலைமை தாங்கினாலும் சரி, அவர்கள் குர்ஆனுடைய வழியிலும் நபியுடைய வழியிலும் நடப்பார் என்று சொன்னால் அவருக்கு ஒருபோதும் நீங்கள் மீறக்கூடாது, அந்த தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். உங்களுக்கு ஒரு அபிசீனிய தலைமை தாங்கினாலும் என்று சொல்லி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவத்திற்குரிய கட்டுப்படக்கூடிய தன்மையை விளக்கினார்கள் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான இந்த உரையிலே சுட்டிக்காட்டிய போது, நான் உங்களுக்கு மத்தியிலே நான் இரண்டை விட்டு செல்கிறேன், உங்களுக்கு மத்தியில் நான் இரண்டை விட்டு செல்கிறேன் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது சஹாபாக்கள் எந்த உணர்வோடு இருந்திருப்பார்கள் எண்ணி பாருங்கள். தரத்து ஃபீக்கும் அம்ரைனி தரத்து ஃபீக்கும் ஸகலைனி கிதாபல்லாஹி வ சுன்னதி என்று சொன்னார்கள். உங்களுக்கு மத்தியில் இரண்டு கட்டளைகளை, இரண்டு சாசனங்களை நான் விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய வழி என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாருங்கள் இறுதியாக சொன்னார்கள். அருமை தோழர்களே, இந்த நாள் எந்த நாள், இந்த மாதம் எந்த நாள், எந்த சிறப்பு வாய்ந்த மாதம், இந்த இடம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இடம் என்றெல்லாம் சொன்னபோது சகாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், இது கண்ணியமான மாதம், இது கண்ணியமான நாள், இது கண்ணியமான இடம் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன திமாவுக்கும் அம்வாலக்கும் வ அவ்லாதுக்கும் ஹராமுன் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஸஹரிக்கும் ஹாதா. எப்படிப்பட்ட வார்த்தையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுகிறார்கள் பாருங்கள். இந்த பூமி, இந்த இடம், இந்த ஹரம், இந்த மக்கா, இந்த புனிதமிக்க ஹரமாகி இருக்கக்கூடிய இந்த ஊர் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததோ, அன்றைய நாள், இந்த அரபாவுடைய நாள், ஹஜ்ஜுடைய நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததோ, எப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த துல்ஹஜ் மாதம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே உங்களுடைய உயிர், உங்களுடைய செல்வம், உங்களுடைய மான மரியாதை அத்தனையும் சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மூன்றே வார்த்தையை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அருமைச்செல்வர்களே, ஒரு முஸ்லிமுடைய ரத்தம், ஒரு முஸ்லிமுடைய சொத்து, ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதைகள் எல்லாம் எப்படி ஹரம் செய்து இருக்கிறதோ,
எப்படி இந்த சிறப்பு வாய்ந்த அந்த அரபாவுடைய நாடு இருக்கிறதோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உரிமையை நிலைநாட்டினார்கள் என்று எண்ணிப்பார்கள். அதோடு சொன்னார்கள், அருமை தோழர்களே, நீங்கள் வந்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் வராதவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். பாருங்கள், 1,00,000 மேற்பட்ட சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? நீங்கள் வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் தான் இந்த உலக முஸ்லிம்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் உலகெங்கும் சென்று தன்னுடைய தாவத்துடைய பணியை நிறைவேற்றிய காரணத்தினால் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னார். பெருமானார் சொன்னார்களே, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று சொன்ன வேளையில் அந்த அருமை சஹாபாக்கள் செய்துவிட்டார்கள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தை நினைத்து பாருங்கள். அருமை தோழர்களே, நான் உங்களுக்கு இடையிலே அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தை. 23 ஆண்டுகள் அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் பட்ட துன்பங்கள் இந்த சமுதாயத்திற்காக கவலைப்பட்டது, இந்த மக்களுடைய கீழுடைய இஸ்லாத்தில் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பட்ட கவலை, அதை எட்டி அல்லாஹ்வுடைய வேதத்தை எத்தி வைத்த அந்த நிலைகளை எல்லாம் அந்த அருமை தோழர்கள் கேட்கிறார்கள். அருமை தோழர்களே, நான் அதை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேனா என்று சொல்லும் போது 3 வாட்டி கேட்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் மீண்டும் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டீர்கள், நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எங்களை அழைத்து சென்றீர்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவத்தை சாட்சி பகர்ந்தார்கள். அந்த 1,00,000 மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த அரபாவுடைய மைதானத்திலே. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி வானை பார்த்து, யா அல்லாஹ், நீயே இதற்கு சாட்சியாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள். என்று சொன்னார். எப்படிப்பட்ட நிலை நினைத்து பாருங்கள். இன்று கூட நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ரா செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபிற்கு நாம் சலாம் சொல்லுவோம். அப்படி சொல்கின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதுல் முர்சலீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்றெல்லாம் சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்லுவோம். அது வல்லத்துல் ரிசால வாத்தைத்தல் அமானா என்ற வார்த்தையை நாம் இன்று அதே பிரயோகிக்கிறோம். அதே வார்த்தையை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தின் போது அவர்களுக்கு சலாம் சொன்னதோடு, அப்பொழுது பெருமானாரை நேரில் பார்த்து சொல்வது போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று சொல்லுவோம். அது மாத்திரம் எடுத்துட மாட்டோம். அது வல்லத்துல் ரிசால வாத்தைத்தல் அமானா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். இந்த உம்மத்திற்கு நீங்கள் நல்ல உபதேசம் செய்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு தரஜாவை உயர்த்தினானாக என்று ஒரு நீண்ட துஆவை நாம் எல்லாம் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே துஆ செய்வோம். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய நிறைவான நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறுதியான வேதத்தினுடைய வசனங்களை இறக்கி வைக்கிறான். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அல்லாஹ் தஆலா இன்றைய தினம் என்னுடைய அருளால் اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் சம்பூர்ணமாக்கி விட்டேன், என்னுடைய அருளை சம்பூர்ணமாக்கி விட்டேன், நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் அங்கீகாரத்தை வழங்கிய அந்த இறுதி வசனம் அந்த நேரத்தில் தான் இறக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான விஷயங்களை, மகத்தான நிகழ்வுகளை நினைவு கூறுவதற்காகத்தான் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் பெருநாளை கொண்டாடியவர்களாக இந்த புனிதமிக்க ஹஜ்ஜுடைய பலன்களை அனுபவிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு அதை தொடரக்கூடிய நடுவாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் வஜல் ஹாதல் பலத ஆமினன் ரஹான் ஸஹான் வஸாயிர் பிலாதில் முஸ்லிமீன். அல்லாஹும்ம மின்னா ஃபீ தூரினா வாஸ்லிஹு உலாத உமூரினா وجعل اللهم ولايتنا في من سابك واستاقك واستقبلك برحمتك يا ارحم الراحمين.
اللهم اقنا والجهاد وكما على الشرك والفساد والعناية وانصر رحمتك على العباد يا من له الدنيا والآخرة وإليه المعاد. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. الأخبار والآفات وتقينا بها جميع الحاجات وتذكرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك الدرجات وتبلغنا بها في الحياة في الحياة بعد الممات إنك على كل شيء قدير. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات أصلحهم أصلحهم بينهم وألف بين قلوبهم. اللهم اقسم لنا من خشيتك ما تقول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهدي به علينا. اللهم متعنا بأسمائنا وأبصارنا وقواتنا واجعل الوارث منا واجعل ثارنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا الله يا الله يا أكرم الأكرمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நாளைக்கு வேணாம் फोटो सलाम दांगा
ஏன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இல்லை ஆமாம் சாமி ஃபோன் அடிங்க எனக்கு நம்பர் இல்லை இதில் வீடியோவில் வைங்க. சாமி இதுக்கு என்னன்னு பாரு இது வயசான